வெல்கம் டு குயின் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பப்பி வந்து வாங்கியிருக்கோம். மேல் ஃபீமேல் வந்து பேராக வந்து வாங்கியிருக்கோம். இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டுட்டு பப்பிக்கு வந்து புதுசாக பெல்ட் வாங்கினதெல்லாம் போட்டுட்டு பேர் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து பேர் வச்சோம். நேம் பார்த்திங்கன்னா முகிலன், முகிலினி. இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பப்பி. பெருசாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து ஃபீமேல் பப்பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்பி ரெண்டுமே வந்து நல்லா ஆக்டிவாக வந்து விளையாடிட்டு இருந்தது. காலையிலே வந்து 5 o'clockலாம் நாங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். வந்ததுமே ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே எங்க கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்குன்னு வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் அண்ட் லன்ச் பேக்கு. லன்ச் பேக் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து லன்ச் கொடுத்து விட போகிறது கிடையாது. ஸ்கூலில் வந்து கம்பல்சரி மெஸ்ஸு. இப்போ வந்து வாட்ரு கேனும் ஸ்நாக்ஸ் பாக்ஸு டவல் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த பேக் வந்து வாங்கியிருக்கேன். அவளுக்கு ரொம்ப ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிகார்ன். எது இருந்தாலுமே பிடிக்கும். யூனிகார்னால் இருந்தாலே அது வந்து ரொம்ப பிடிக்கும். பேகும் லன்ச் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக பிங்க் கலரில் இருக்கணும்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இந்த பேக் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்க பொம்மை தான். பேக்கில் வந்து 3 பார்ட்டிஷன் இருக்க மாதிரி இருந்தது. அவளுக்கு வந்து சைஸும் கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான்றனால இந்த சைஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கிற வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் அவளுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவள் கேட்குறான்னு சொல்லி இப்போதைக்கு வாங்கியாச்சு. யூஸ் பண்ணி பார்க்கலாம், பத்தலைன்னா நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் வாங்கலை. பேக் வாங்கினதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கர்ச்சீஃபு, லன்ச் டவல் அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். லன்ச் டவல் வந்து இப்போ அவளுக்கு யூஸ் ஆகுமா என்னன்றதே எனக்கு தெரியல. ஸ்கூலில் தான் வந்து சாப்பிட போகிறா. பட் இருந்தாலும் அவள் கேட்டான்னு சொல்லி நார்மல் டவல் வந்து 2 மட்டும் வாங்கியிருக்கேன். சரி யூஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல டவலாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா தெரியாமலே நல்ல டவலாக வாங்கிட்டு அது வேஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு யூஸ் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் 4 வந்து வாங்கினேன், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 4 கர்ச்சீஃப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் இன்னர் பனியன்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து இந்த நேரத்தில் வாங்கியாச்சு. இடையில அவளோட பர்த்டேக்கு தான் வந்து வாங்கினோம். அதனால் 3 மட்டும் வாங்கியிருந்தேன். இன்னர் 3, பனியன் வந்து 3 வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது அவ்வளோதான். இந்த கடையில் வந்து அவ்வளோதான் வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபீஸ்லாம் கட்டிட்டு புக்கு வாங்கும் போது யூனிஃபார்ம் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியாக வந்து ஒரு 2 days அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் தைக்க கொடுக்கல, ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து ரெடிமேடே வந்து வாங்கிட்டோம். 2 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். யூனிஃபார்ம் 2 செட்டு, சாக்ஸ் வந்து 2 செட்டு வாங்கியிருந்தேன். யூனிஃபார்ம் வாங்கின கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் வந்து கம்ப்ளீட்டாக இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஷூ கிடையாது, பிளாக் கலர் செப்பல் மட்டும் வாங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாடல் தான் வந்து வாங்கியிருந்தோம். செப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு இந்த பிளாக் கலர் மட்டும் வந்து வாங்கியாச்சு. செப்பல் வரைக்கும் எல்லாமே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிக்கு போயிருந்தேன். ஸ்டேஷ்னரியில் வந்து பாப்பாவுக்கு பவுச் வேணுமா இல்லை பாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எனக்கு பவுச் தான் வேணும் அப்படின்னா அதில் வந்து யூனிகார்ன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிடச்சிருந்துச்சி. அதுவும் பிங்க் கலர். ஆனால் பவுச் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இதே கலர் இதே யூனிகார்ன் வச்சு வேறு பவுச்சே இல்லை. இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்ட்டிஷன் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒன் சைடு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் வந்து 2 வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ரெகுலராக ஸ்கூல் பேக்கில் வந்து வச்சுக்கிற மாதிரி, ஒன்று வந்து வீட்டில் வந்து ரெகுலராக வச்சுக்கிற மாதிரி. ஹோம்ஒர்க்லாம் எழுதும் போது வீட்டில் ஒன்று அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
2 செட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து போயிருந்தேன். ரப்பர் பேண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம். ஸ்கூல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சா, காலையில் வந்து தேடி எடுக்க முடியாது, கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு டிஸ்கோ ரப்பர் வந்து 3, இன்னொன்று வந்து பிளாக் கலர் ரப்பர் வந்து ஒரு ரோல் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டு, சாந்து பொட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ரெட்டு ஒன்று ஒயிட் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்முக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலர் வளையல், கோல்டு கலர் ஸ்டார் வச்சு இந்த மாடல் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட புக்கு அண்ட் நோட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது. ஃபுல்லும் நிறைய இருக்குது, நான் வெளியில் அப்படியே எடுக்கலை, பேக்கில் இருந்தே அப்படியே வந்து காமிச்சிடுறேன். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு நம்ம லேபிள்லாம் ஒட்டி மொதல் நாள் வந்து எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். பாதி வந்து ஸ்கூலில் எது வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு பாதி வந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ வந்து இது ஃபுல்லுமே வந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு வைக்கணும். அவ்வளோதான், வந்து ஸ்கூலுக்குன்னு ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.